நாட்டுல நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? நாயா அலைஞ்சா ஏழை, நாயோட அலைஞ்சா பணக்காரன். இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நம்புங்கள் நடக்கும் என்பது ஆத்திகம், நடக்கட்டும் நம்புகிறேன் என்பது நாத்திகம். தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? கேட்குறவங்களுக்கு புரியலன்னா தத்துவம், பேசுகிறவங்களுக்கே புரியலன்னா மகா தத்துவம். உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? உத்தரப்பிரதேசம் பரப்பளவில் பெரியது, தமிழ்நாடு பகுத்தறிவில் பெரியது. சாதாரண மனிதருக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம்? மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறவன் சாதாரண மனுஷன். தனக்கு மனைவி இருப்பதையே மறைப்பவர் பெரிய மனிதர். தனக்கு மனைவி இருப்பதையே மறைப்பவர் பெரிய மனிதர். குப்பைக்கும் தொப்பைக்கும் என்னங்க வித்தியாசம்? குப்பையை பெருக்காவிட்டால் கேடு, தொப்பையை பெருக்க விட்டால் கேடு. பணத்துக்கும் கொழுப்புக்கும் என்னங்க வித்தியாசம்? பணம் சேர்றது சிரமம், கரைக்கிறது சுலபம். கொழுப்பு சேர்றது சுலபம், கரைக்கிறது சிரமம். நல்ல வக்கீலுக்கும் சிறந்த வக்கீலுக்கும் என்னங்க வித்தியாசம்? சட்ட நுணுக்கங்களை தன் கைக்குள் வைத்திருந்தால் நல்ல வக்கீல், நீதிபதியையே தன் கைக்குள் வைத்திருந்தால் சிறந்த வக்கீல். வக்கீலுக்கும் டாக்டருக்கும் என்னங்க வித்தியாசம்? வக்கீல் சரியில்லைன்னா கேஸு இழுத்துக்கிட்டே இருக்கும், டாக்டர் சரியில்லைன்னா கேஸு பொட்டுன்னு முடிஞ்சிடும். ஏடிஎம் எந்திரத்துக்கும் இவிஎம் எந்திரத்துக்கும், வாக்குப்பதிவு எந்திரத்துக்கும் ஏடிஎம் எந்திரத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? பட்டனை அமுக்கின பிறகு பணம் வந்தா ஏடிஎம் எந்திரம், பணம் வந்த பிறகு பட்டனை அமுக்குனா வாக்குப்பதிவு எந்திரம். சர்வருக்கும் சர்க்காருக்கும் என்னங்க வித்தியாசம்? சாப்பிட்ட பில்லுக்கு டிப்ஸு கேட்டால் சர்வர், ஜிஎஸ்டி கேட்டால் சர்க்கார். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது அறிவு. எதை செய்யக்கூடாது, எப்போது செய்யக்கூடாது, எப்படி செய்யக்கூடாது என்பது அனுபவம். நேர்மறை சிந்தனைக்கும் எதிர்மறை சிந்தனைக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு ரோஜாவை சுற்றி இத்தனை முட்கள் இருக்கிறதே என்று கவலைப்படுவது எதிர்மறை சிந்தனை. இத்தனை முட்களுக்கு நடுவிலே ஒரு ரோஜா இருக்கிறதே என்று சந்தோஷப்பட்டால் அது நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்வோம். மருந்து கூட வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விஷம் கட்டாயம் வேலை செய்தே தீரும். எதிர்மறை சிந்தனை என்பது விஷம் போன்றது. நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்வோம். நன்றி.